உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்மினிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 தமிழ் வணக்கம். தற்போது உலகத்திலே நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு பின்னணியில் இருக்கிற பல விஷயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது தடம் 360 காணொளிகள். அந்த வகையில் இன்று ஈரானில் என்ன நடக்கிறது, அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற தற்போதைய அதாவது இந்த காணொளி பதிவிடுகிற வரைக்கும் அங்கே இருக்கிற நியூஸ் அப்டேட் என்ன என்பது தொடர்பிலும், அந்த கலவரங்களுக்கான காரணம் என்ன, அதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறது, உலகின் சட்டம்பியான அமெரிக்கா இந்த ஈரான் கலவரத்துக்கு பின்னலாக என்ன மாதிரியான வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது என்பது தொடர்பிலும், ஈரான் அரசு ஈழத்தமிழர்களை எப்படியெல்லாம் வேட்டையாடியது என்பது தொடர்பிலும் விரிவாக ஆராய இருக்கிறது இந்த காணொளி. குறிப்பாக சொல்லப்போனால் 18 மாகாணங்கள்லையும் 180 இடங்கள்லையும் மிக பெரிய அளவிலான கலவரமானது ஈரானில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அதிபர் அப்துல்லா அலி ஹானி அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதலானது நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது இந்த கலவரங்களானது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 1979 இஸ்லாமிய கலவரத்துக்கு பிறகு ஒரு இஸ்லாமிய தழுவி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் தலைமையின் கீழ் நடக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு கலவரமாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆக்டிவிஸ்ட், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நியூஸ் ஏஜென்சின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பு ஈரானில் நடக்கிற கலவரங்கள் தொடர்பிலான பல விஷயங்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. உண்மையாக அங்கே கலவரம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற போது அங்கு முற்றுமுழுதாக இணையங்கள் முழக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கிற செய்திகளை சரியான தரவு ரீதியாக எடுக்க முடியவில்லை என்று அந்த மனித உரிமை ஆக்டிவிஸ்ட் நியூஸ் ஏஜென்சி கவலையும் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஈரான்ல நிகழ்ந்த கலவரத்தில் கடந்த வியாழன் வரைக்குமான கணக்கெடுப்பின்படி 2500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதில் ஒரு 12 பேர் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டுமில்லாமல் ஈரானுடைய எதிர்கட்சி தரப்பிலிருந்து வருகிற தகவல்கள் எவ்வாறு தெரிவிக்கின்றதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 12,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசு தரப்பில் தாக்கங்களை ஏற்படுத்திய 150 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அங்கிருந்து கிடைக்கப்பெறுகிற தகவல்கள் சொல்கிறதாக இந்த காணொளி ரெக்கார்ட் செய்கிற வரைக்குமான அப்டேட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈரானுடைய அரசாங்கம் எதிர்த்து போராடுகிற போராளி குழுவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில், அது போராளி குழுக்கள் என்று சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இதுவும் ஒரு வகையில் நாங்கள் பங்களாதேஷில் பார்த்தது போல ஒரு ஜென்சி கிட்ஸ் மூலமாகத்தான் கொண்டு நடத்தப்படும், முன்னிலையாக கொண்டு எடுத்து செல்லப்படுகிற ஒரு போராட்டமாக அமைந்திருக்கிறது. அங்கே அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை ஈரான் அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலருக்கெல்லாம் தற்போது தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனைகள் விதிக்கப்படுகிறது. அந்த கலவரங்கள்ல இறந்து போன மக்களினுடைய உடலை வைத்து ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சாரங்கள் செய்துவிடக் கூடாது என்பதிலும் ஈரான் அரசு மிகவுமே கவனமாக இருக்கிறது. அவர்கள் மீது மிக அதிகளவான அரசு அதிகாரங்களை செலுத்தி அவர்களை மிக ஒரு இக்கட்டான ஒரு துன்பியலான விளைவுகளுக்கு தள்ளிவிடுகிறது என்று சொல்லியும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எல்லாம் வருகின்றது. ஆனால் ஈரான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா எப்போது தங்களுடைய நாட்டுக்குள் நுழைவோம் அப்படி என்பதற்காக ஏற்படுத்திய ஒரு சதிதான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இந்த போராட்ட கலவரங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது என்பது ஈரான் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை எல்லாம் விதித்திருந்த அமெரிக்கா மேலும் 25% பொருளாதார தடைகளை ஈரான் மீது, அந்த ஈரானுக்கு சில விஷயங்களை பொருட்களை வழங்குகின்ற நாடுகள் தன்னுடைய நட்பு நாடுகள் செலுத்த வேண்டும் என்பதற்கான சில விஷயங்களை எல்லாம் அமெரிக்கா தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மக்களுக்கு மரண தண்டனை கொடுத்தால் இதற்கான விளைவுகளை எல்லாம் ஈரான் அரசாங்கம் அனுபவிக்கும். இது நேரடியாக கூட ஈரானுக்குள் அமெரிக்க படைகள் இறக்கப்படுவதற்கான கலந்தாலோசனைகளை வெள்ளை மாளிகையில் நடத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சரி, ஈரானில் இவ்வளவு போராட்டம் ஏன் என்று சொன்னால், ஈரானுடைய மிகப்பெரிய அளவிலான வர்த்தகம் அப்படி என்பது முடக்கப்பட்டிருந்தது. அதே போல ஈரானுடைய பண மதிப்பு இழந்திருந்தது.
பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தது. அதே போல அங்கு இருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய ஆட்சி தொடர்பிலும், அதாவது அதிகாரம் என்பது பிரசிடென்டிடம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை நாடும் இவ்வாறுதான் பிரசிடென்டிடம் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது என்பதையும் நாம் கடந்து இந்த இடத்தில் வந்துவிட முடியாது. அதிகார குவிப்பு என்பது ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒரு நபரிடமே இருப்பதால இது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் மிகப்பெரிய அளவிலான அரசியல் நகர்வுகள் நிகழ்த்தப்பட விடாமலும் உள்ளகத்தில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் நேரடியான காரணமாக இருக்கிறது. ஆனால் மறைமுக காரணத்தோடு சம்பந்தப்பட்ட அமெரிக்கா இருக்கிறது. அது என்ன மறைமுக காரணம் என்பதை தற்போது நாம் விரிவாக பார்க்கலாம். ஒரு நாட்டை இராணுவ ரீதியிலாக அடக்குவது என்பதை விட அதன் நாணய மதிப்பை அளிப்பது அப்படி என்பது ஒரு உட்புறமாகவே அந்த நாட்டை சிதைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்படி என்ப ஒரு யுத்தியைத்தான் அமெரிக்கா ஈரான் மீது கையாண்டது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக ஈரானில் நடக்கிற இந்த மிகப்பெரிய கலவரத்துக்கு பின்னணியில் இருப்பது வேறு யாரும் அல்ல, உலகின் சட்டம்பி என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா தான். குறிப்பாக என்ன விஷயங்களை எல்லாம் அது கையில் எடுத்து காய் நகர்த்தியதுன்னு சொன்னால், இன்று நேற்றல்ல 2010 முதலே அதற்கான காய் நகர்த்தல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவால் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கிறது எண்ணெய் வளம். 2010 ஒபாமா நிர்வாகம் கொண்டு வந்த CISA-DA சட்டம் 2018 பார்த்தீர்கள்னு சொன்னால் ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் அமுல்படுத்திய தடைகள் ஈரானிய எண்ணெய் விநியோகத்தில் மிகப்பெரிய தடைகளையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருந்தது. இது முதலாவது காரணமாக இருக்கிறது, மறைமுக காரணம். அதன் மூலம் ஈரானுக்குள் வருகின்ற டாலர் வர்த்தகம் முற்றிலுமாக ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம். அதன் விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், ஈரானினுடைய நாணயமான ரியாலினுடைய மதிப்பு கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு மிக மோசமாக மதிப்பிழப்பு ஆகியது. அடுத்ததாக சர்வதேச வங்கிகளுக்கு இடையே பண பரிமாற்றம் செய்யப்படும் ஸ்விஃப்ட் அமைப்பில் இருந்து ஈரான் நீக்கப்பட்டது. இதனால் தனது விற்ற பொருட்களுக்கான பணத்தை சரியாக ஈரானால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு வர்த்தக ரீதியாக தள்ளப்பட்டது ஈரான் அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவாக பணப்புழக்கம் குறைந்தது. குறிப்பாக கருப்பு சந்தையில் டாலரின் மதிப்பு எகிரியது அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஈரானுடைய பணவீக்கம் கிட்டத்தட்ட 40% 50% வரை உயர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அடுத்து ஈரானினுடைய கரன்சி வார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. அதாவது அமெரிக்கா தன்னுடைய டாலரை எப்படியெல்லாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான என்ன மாதிரியான வேலை திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுன்றது நாம் எல்லோரும் அறிவோம். டாலர் வணிகத்தில் இருந்து வேறு நாணயங்களுக்கு மாற்று வணிகத்தில் யாராவது ஈடுபட்டால் அவர்கள் மீது எவ்வாறான பொருளாதார நெருக்குதல்களை எல்லாம் கொடுக்க மாதிரியான பல சிக்கல்களை அமெரிக்கா இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஈரானினுடைய இந்த ரியால் பண மதிப்பையும் அமெரிக்கா மிக இலகுவாக தன்னுடைய மிகப்பெரிய உலக அதிகாரத்தை வைத்து குறைத்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஈரானினுடைய இந்த கலவரத்துக்குள்ளே மிக முக்கியமாக ஈரான் தன்னுடைய நாட்டிலிருந்து செய்திகள் வெளியேறாத வகையில் இணையத்தை முற்றுமுழுதாக முடக்கி வைத்திருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் அமெரிக்கா அதற்கு எதிர்ப்பு தரும் வகையில் எலன் மாஸ்க் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கையாண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் அமெரிக்கா தோற்று போனது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். இந்த இணைய எதிர்ப்பு சம்பந்தமான என்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், ஈரானில் தற்போது நிலவி வருகிற இந்த பிரச்சனை காரணமாக ஸ்டார்லிங்க் இணையத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதாவது இது இந்த சேவை அப்படின்றது எலன் மாஸ்கால கொடுக்கப்பட்ட ஒரு சேவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல இந்த சேவை ஈரானில் இலவசமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டார்லிங்க் இணையதளத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு பிம்பம் இது உலக அளவில் இருக்கு. இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை யாராலும் தடுக்க முடியாது என்ற அந்த பிம்பத்தை ஈரான் உடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சுமார் 500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிநவீன மிலிட்ரி கேட்ஸ் ஜாமஸ்களை பயன்படுத்தி இருக்கிறது. அதாவது மிலிட்ரி கேட்ஸ் ஜாமஸ்களை ஈரான் பயன்படுத்தி இந்த ஸ்டார்லிங்கினுடைய இந்த நெட்வொர்க்கை தடை செய்வதற்கான அத்துணை யுக்திகளையும் பயன்படுத்தி இருக்கிறது.
முக்கியமாக பார்த்தோம் சொன்னால் இது ஒரு சிக்னல்களை மட்டும் தடை செய்கிறது மாதிரியான விஷயமாக தெரியவில்லை. செயற்கைக்கோள் மற்றும் தரைத்தள முனையங்களுக்கு இடையிலான ஃப்ரீக்குவன்சியை கூட இந்த ஈரானுடைய இந்த தொழில்நுட்ப ரீதியான இந்த ஜாமர்கள் தடை செய்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தை இந்த இடத்துல ஈரான் உடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரி, தொடர்ந்தும் இந்த சேட்டலைட் புகைப்படங்கள், இங்கே நடக்கிற பல விஷயங்களை எல்லாம் சேட்டலைட்டில் கீழே தரை வரைக்கும் இறக்கி படங்களாக எடுத்து உலகத்துக்கு கொடுக்குற அந்த செய்தி சேவைகளையும் முற்றுமுழுதாக ஈரான் தன்னுடைய டெக்னாலஜியால் முறையடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஈரானுடைய மூளை அப்படி என்பது இந்த இடத்துல மிக தெளிவாக உலகத்துக்கும், குறிப்பாக உலகின் சட்டம்பி என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கு குறிப்பிடலாம். சரி, இவ்வாறாக ஈரானில் இவ்வளவு மக்களினுடைய இறப்பு, இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும் இந்த ஈரான் ஈழத்தமிழர்களை வேட்டையாடியதா என்ற ஒரு கேள்விக்கான பதில் தேடி நகரப் போகிறது அடுத்த சில நிமிடங்கள். ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசு அப்படின்பது எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு என்னன்னு சொன்னால் அமெரிக்காவை எதிர்ப்பது தான். ஆனால் ஈழத்தமிழர்கள் ரத்தம் சிந்திய போது அதே ஈரான் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் கை கோர்த்து மறைமுக ஓரணியில் நின்றது. ஆனால் இந்த ஈழ யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரி நாடுகள் எல்லாம் ஓரணியில் நின்றன. ஏதாவது இந்தியா, பாகிஸ்தான் ஓரணியில் நின்றது. இந்த மாதிரி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் ஓரணியில் நின்றது. எதிரிகளை எல்லாம் சேர்த்து வைத்து இந்த உலக நாடுகளாலேயே குறிவைத்து பார்க்கப்பட்ட ஒரு தார்மீக ஒரு இனம் நாம் அப்படின்ற ஒரு பெருமையும் இருக்குது. ஏன்னா உலக நாடுகளுக்கு எல்லாமே ஏதோ ஒரு வகையில் தமிழர்களாக்கினா மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருக்கிறோம். சரி, இது தொடர்பில் கூட நம்ம இன்னொரு காணொளி உங்களுக்கு தர இருக்கிறோம். இப்போது நம் ஈரான் விவகாரத்துக்கு விடலாம். ஈரான் எவ்வாறெல்லாம் ஈழத் தமிழர்களை தாக்கியது அப்படி என்பது தொடர்பில் ஈழப்போரின் முடிவு கட்டத்தில் போரின் திசை திடீரென்று மாறியது. அந்த மாற்றத்துக்கு பின்னால் யாரும் பேசாத ஒரு பெயர் இருக்கிறது. நிச்சயமாக அந்த பெயர் வேறு யாருடைய பெயரும் இல்லை, ஈரான் தான். மேற்கிந்திய நாடுகள் மனித உரிமை என்ற பெயரில் இலங்கைக்கு ஆயுத தடைகளை விதித்திருந்த போது சிங்கள அரசிடம் போரை கொண்டு செல்ல பணமே இருக்கேல இந்த நேரத்தில் ஈரான் உதவிக்கரம் நீட்டியது. குறைந்த வட்டியில் கிட்டத்தட்ட $150 மில்லியன் அதிகமான பணத்தை இலங்கைக்கு வாரி வழங்கி இருந்தது ஈரான் சொல்லலாம். அந்த பணம் தான் பாகிஸ்தானிலிருந்து துப்பாக்கிகளையும் சீனாவில் இருந்து குண்டுகளையும் தமிழ் மண்ணில் விழுந்து வெடிப்பதற்கு இலங்கை அரசால் வாங்குவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அதே போல வானில் பறந்த மிகப்பெரிய போர் விமானங்களுக்கு, நிலத்தில் நகர்ந்த டாங்கிகளுக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எரிபொருள். அந்த எரிபொருளை இலங்கை பொருளாதாரம் சிதைந்திருந்த போது ஈரான் சலுகை விலையில் கச்சா எண்ணெயை, அதாவது மசகு எண்ணெயை சிங்கள இராணுவத்தினுடைய கொலை இயந்திரங்களுக்கு உயிராக ஊட்டியது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு குண்டு வெடித்த போதும், ஒவ்வொரு குழந்தையும் சாகிற போதும் அந்த தீயில் ஈரானின் எண்ணெய் எரிந்து கொண்டிருந்தது. இதை நிச்சயமாக யாராலும் மறந்துவிட முடியாது. அதோடு நிற்கவில்லை, இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஈரான் செய்தது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை, இதை எப்படி சொல்வோம் சொன்னால் IRGC என்று சொல்லுவோம். இலங்கை இராணுவத்துக்கு இராணுவ ரீதியான மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்தது. எவ்வாறான உதவிகளை எல்லாம் செய்தது என்றால், போர் தந்திரங்கள் செய்தது, உளவுத்துறையில் ஆலோசனைகள் வழங்கியது, புலிகள் நகர்வுகளை கண்காணிக்கும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருந்தது. எல்லாவற்றையுமே வழங்கியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனம் உயிர் காக்க ஓடிக்கொண்டிருந்த போது அந்த உயிர்களை வேட்டையாட திட்டம் தீட்டி கொடுத்ததே ஈரான் தான் அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்கள் குரல் எழுகிற போதெல்லாம் இந்த ஈரான் என்ன சொன்னது தெரியுமா? ஈரான் ஒரு கவசமாகவே நின்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையில் வெளிநாட்டவர்கள் அல்லது வெளிநாட்டு நாடுகள் அதனுடைய இறையாண்மையில் தலையிடக்கூடாது என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கவசத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு இன்று வரைக்குமே ஈரான் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் மறக்க முடியாது. அதாவது
இப்படி தமிழர்களுடைய இனப்படுகொலையை உலக கண்ணிலிருந்து மறைத்த மிக பெரிய ஒரு பங்கும் இந்த ஈரானுக்கு தான் இருக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் அன்று குழந்தைகள் இறந்த போது, அன்று மக்கள் கூக்குரலிட்ட போது, மக்கள் அலறி துடித்த போது மௌனமாக இருந்த நாடுகளில் எல்லாம் இப்போ அதே சத்தம் எங்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது. ஒரு 12,000 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எதிர்கட்சிகள், ஈரானின் எதிர்கட்சிகள் சொல்கின்றது. ஆனால் இதே போல 2009 மே 18 அன்று ஒரே நாளில் 35,000 பேர் இறந்திருக்கிறார்கள். குருவிகள் சுடப்படுவது போல சுடப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஆனால் அதை இதுவரைக்கும் யாரும் பேசவே இல்லை. அந்த 35,000 மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த பாவத்தின் சம்பளமாகத்தான் உலக நாடுகளெல்லாம், அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு உதவிய உலக நாடுகளெல்லாம் இப்பொழுது அதே கூக்குரலையும் அதே இரத்த கரைகளையும் கொண்டு சுமக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் அன்று அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் மறைமுகமாக கைகோர்த்து ஈழத்தமிழ் இனத்தையும் தமிழர்களையும் கொன்றொழிப்பதற்கு மிக பெரிய உதவிகளை எல்லாம் செய்த அதே ஈரான், அதே அமெரிக்காவாலும் அதே இஸ்ரேலாலும் இப்பொழுது கொன்றொழிக்கப்படுகின்ற ஒரு, அதாவது உலகம் ஒரு வட்டம் இல்லது கர்மா ஒரு வட்டத்தில் தாக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அன்று இவர்கள் செய்ததை இன்று இவர்கள் அறுவடை செய்து கொள்கிறார்களா அப்படி என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அதாவது குறிப்பாக இன்னும் கோடிட்டு சொல்ல போனால் தமிழர்களினுடைய கதறல்களை செவி மடுக்காத நாடுகள் அனைத்தும் இன்று கதறி பதறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அதே போலதான் ஈரானும் அன்று பல நாடுகளோடு கூட்டு சேர்ந்து ஈரான் வைத்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள், ஈரானுடைய கையில் இருக்கிற ஈழத்தமிழர்களினுடைய கழுவ முடியாத இரத்தத்தின் விலையை இப்பொழுது ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் நாம் மனித நேயர்கள் அல்ல, அதையும் கடந்து உயிர்மை நேயர்கள். நாங்கள் ஒரு 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 குருவிக்கு கூட பாதகம் நினைக்காதவர்கள். இந்த தருணத்தில் கூட அந்த ஈரானில் போராடுகிற மக்களினுடைய வாழ்க்கை மீண்டும் சுமூகமாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கிறது. அந்த ஈரானிய மக்களுக்காகவும் தமிழர்களுடைய கை பிரார்த்தனைக்காக எழுகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.